தொடை நடுங்கி திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இப்போ ஒரு அதிரடியான போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக அரசின் 1000 கோடி டாஸ்மாக் ஊழலை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் இன்று சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தோம். தொடை நடுங்கி திமுக அரசு தமிழக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் ஆளுநருமான அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், மாநில செயலாளர் சகோதரர் திரு வினோஜ் செல்வம் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளை போராட்டத்தில் பங்கேற்க கூடாது என வீட்டுச் சிறையில் வைத்திருக்கிறது. பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பசை போட்டு ஒட்டியது போல் இருக்கும் ஆட்களை கொண்டு கீழ்மட்டத்தில் இருக்கும் அதிகாரிகளை உங்கள் ஏவலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்து முற்றுகை தேதியை முன்னரே அறிவித்ததால் தானே உங்களால் இது போன்ற கோழைத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட முடிகிறது. தேதியே அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பி ஒரு அதிரடியான போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு.